அம்மா. டேய் மனு, என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? நல்லா தூங்கிட்டு இருந்த உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. திடீர்னு சொல்லாம கொள்ளாம கண்ணு முன்னாடி வந்து நின்னியா, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். டேய், என்னடா இது கையில? இந்த புத்தகத்தையும் இந்த வாளையும் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்தேன். இந்த வீட்டில் இருக்கிற ரகசிய அறையில் என்னால் நுழைய முடியல. ஆனா அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லியிருந்தல்ல? ஆமா, அதுதான் இது. இது வேட ரகசிய புத்தகம். பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கிற இந்த புத்தகம் அப்பாடா, இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கா? ஆமா, நான் இப்ப இந்த மந்திர வாளோட இந்த வேட ரகசிய புத்தகத்தை எடுத்துட்டு அரண்மனைக்கு போய் நான் நினைச்சதை அடைய போறேன். ஆனா அதே நேரத்துல நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். என்னடா மனு, நான் உன்னை பெத்தவிடா. என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இந்த நிலைமையில இருக்கும்போது உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு, நான் செய்யறேன். அந்த ராணி வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தை சுகப்பிரசவமாகி வெளியில வந்தா நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆபத்தை கொடுக்கும். அதனால அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதே நேரத்துல அந்த ராணிக்கு இப்ப வரைக்கும் பொம்மி தான் உறுதுணையா இருக்கா. அந்த பொம்மியோட ஆத்ம பாசத்தை அந்த ராணி கிட்ட இருந்து பிரிக்கணும். ஏன்னா அது அந்த சூடாமணியால மட்டும்தான் முடியும். யார் இந்த சூடாமணி? இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சொல்றேன். 1000 வருஷங்களை கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற கட்டுக்கடங்காத ஆத்மாக்களையும் தான் வசப்படுத்துற அந்த ஆத்மலோகத்தோட யமந்தா அந்த சூடாமணி. சூடாமணியோட பேரை கேட்டாலே பயத்துல எல்லாரும் உறைஞ்சு போயிடுவாங்க. சூடாமணியோட காலடி மட்டும் இந்த வீட்டுல பட்டா ராணியையும் அந்த பொம்மையோட ஆத்ம பலத்தையும் பாசத்தையும் நம்மளால பிரிச்சிட முடியும். அதனால அந்த சூடாமணிய எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். அது எப்படிடா? அவ்வளவு பெரிய ஆளை என்னால கூட்டிட்டு வர முடியும்? நீ சொல்றதை கேட்டா எனக்கே பயமா இருக்கே.